அனைவருக்கும் வணக்கம். தி எக்கனாமிக் டைம்ஸ் உடன் இணைந்து யுஎஸ்வி வழங்கும் வெபினாருக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். நான் சிவரஞ்சினி, இந்த நிகழ்ச்சியின் தொகுப்பாளர். இன்றைய சிறப்பு எபிசோடில் எம்பவரிங் டயபெட்டிஸ் கேர் ஃபார் யங் அடல்ட்ஸ் என்ற தலைப்பில் இளம் வயதினரிடையே அதிகரித்து வரும் நீரிழிவு பிரச்சனை குறித்தும் அதை எப்படி எதிர்கொள்ளலாம், இதில் இருக்கும் சிக்கல்கள் என்னென்ன, தீர்வுகள் என்ன, ஒட்டுமொத்தமாக நீரிழிவு பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட இளம் வயதினர் அறிந்து கொள்ள வேண்டியவை குறித்து மருத்துவர்களிடம் பேச இருக்கிறோம். இன்றைய எபிசோடின் தலைப்பு இந்தியாவில் இளம் வயதினரிடையே அதிகரித்து வரும் நீரிழிவு பிரச்சனை மற்றும் அதை எப்படி எதிர்கொள்வது என்பது பற்றியாகும். இந்த எபிசோடை வழங்கும் யுஎஸ்வி நிறுவனத்திற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இளம் வயதினரிடையே பெருகி வரும் நீரிழிவு பிரச்சனை குறித்து பேசவும் அதற்கான தீர்வுகள் அளிக்கவும் நம்முடன் அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவ நிபுணர்கள் இணைந்துள்ளனர். முதலாவதாக டாக்டர் ஏ பன்னீர்செல்வம், கன்சல்டன்ட் டயபெட்டாலஜிஸ்ட், அருணா டயபெட்டிஸ் சென்டர், சென்னை. வணக்கம் சார். வணக்கம். அடுத்தபடியாக டாக்டர் கே பரணிதரன், சீனியர் கன்சல்டன்ட் டயபெட்டாலஜிஸ்ட், காவேரி ஹாஸ்பிட்டல்ஸ், சென்னை. நமக்கு நன்றி சார். அடுத்தபடியாக டாக்டர் ரஞ்சித் பிரதாப், சீனியர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், இன்ஸ்டிடியூட் ஆஃப் டயபெட்டாலஜி, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், சென்னை. வணக்கம் சார். இந்த நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு மிக்க நன்றிகள். முதலாவதாக டாக்டர் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு. டாக்டர், வயசானாதான் டயபெட்டிஸ் வரும்னு நம்ம சொசைட்டில நினைக்கிறாங்க. ஆனா இப்போ யங் ஏஜ்லயே நிறைய பேருக்கு டயபெட்டிஸ் வந்துருது. ஆனா இதை பத்தின போதிய அவேர்னஸ் யாருக்கும் இருக்கிறது இல்ல. முக்கியமா மெட்டபாலிசம் சேஞ்சஸ்னாலையும் டயபெட்டிஸ் பிரச்சனை வரும்னு நிறைய பேருக்கு தெரியறது கூட இல்ல. இதை பத்தி நீங்க யங் ஜெனரேஷனுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ண நினைக்கிறீங்க? ஆமா, ஏன்னா இப்ப நாங்க 82ல எம்பிபிஎஸ் படிச்சோம், 87ல எம்டி ஜெனரல் மெடிசன் படித்தோம், 89ல டயபெட்டிஸ் படித்தோம். அந்த காலத்தில் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததும் அந்த மாதிரி தான், நாங்கள் 90ஸ்ல சொல்லிக் கொடுத்ததும் அந்த மாதிரி தான். இந்த டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்றது பெரியவங்களுக்கு வர சக்கரை நோய் வந்து 40 வயசு இல்லை 50 வயசு ஆனதுக்கப்புறம் தான் வரும். ஆனால் ஏஜ் ரிலேட்டட் டிசீஸ் தான் இது, ஏஜ் ஆனவங்களுக்கு தான் வரும், அதோட இல்லை பணக்காரர்களுக்கு தான் வரும் அப்படின்றதெல்லாம் ஒரு 30-40 இயர்ஸ் 50 இயர்ஸ் பிஃபோர் இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கான்செப்ட். ஆனால் இப்போ சமீப காலமாக இப்போ 90s 95ல ஈவன் 2000ல இருந்து, எஸ்பெஷலி ஆஃப்டர் த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஐடி, இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, அண்ட் ஆஃப்டர் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஐடி சாஃப்ட்வேர், ஆல் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ், எல்லா யங்ஸ்டர்ஸுக்கும் சர்க்கரை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதுக்கு முந்தைய 100 பேர் டயபெட்டிக் இருக்காங்க அப்படின்னா அதில் 70 பேருக்கு அப்பா அம்மாவுக்கு இருந்தவங்களுக்கு இருக்கும், இல்லை தாத்தா பாட்டிக்கு இருந்தவங்க இருக்கும். இப்போ 30 பேர் தான் அப்பா அம்மாவுக்கு தாத்தா பாட்டிக்கு இருந்தது. மீதி பேருக்கெல்லாம் இந்த சூழ்நிலை காரணமாக அப்பா அம்மா நல்லா இருக்காங்க, தாத்தா பாட்டி நல்லா இருக்காங்க, ஆனால் இவங்களுக்கு பேரன் பேத்திக்கு டயபெட்டிஸ் இருக்கு. என்னன்னா இப்போ சிறிது காலமாக, இப்போ 20-25 வருஷமா டெக்னாலஜி வந்துருச்சு, இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் அண்ட் ஃபுட் ஹேபிட்டை மாறிடுச்சு, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸோ இதெல்லாம் தான் காரணம். அண்டு ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்ஃபுல் லைஃப் ஸ்டைல் இருக்கு. இந்த காரணத்தால தான் இப்போ யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து டயபெட்டிக் சைக்கிளில் வந்துடுறாங்க. ஸோ மேற்கொண்டு நாம் என்ன கொஸ்டின்ஸ் நான் பார்த்தேன், இன்னும் நிறைய எலாபரேட் பண்ணுறதுக்கு இருக்குது. பேசிஸ் என்ன அப்படின்னு கேட்டால் இதான் பேசிஸ். ஏன்னா 30-40 இயர்ஸுக்கு முன்னால் இருந்த லைஃப் ஸ்டைல் வேறு, அண்டர்ஸ்டாண்டிங் வேறு, டயட் ஹேபிட் வேறு, இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல் அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்காக வந்து நான் தமிழில் சில நேரத்தில் பேஷண்ட் மீட்டிங்கில் சொல்கிறது, என்ஜாய் தி மாடர்ன் லைஃப் நாட் அட் த காஸ்ட் ஆஃப் யுவர் ஹெல்த், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அட் த காஸ்ட் ஆஃப் அவர் யங்ஸ்டர்ஸ் ஹெல்த் ஒன்லி தே ஆர் ஆல் என்ஜாயிங் தி மாடர்ன் லைஃப். என்னென்னா இப்போ டயட்டை ஃபாலோ பண்ணுறதில்ல, எக்ஸசைஸை ஃபாலோ பண்ணுறதில்ல, 40 இயர்ஸ் 45 இயர்ஸ்ல ஹார்ட் அட்டாக்ல இறந்துடுறாங்க, இல்லை கிட்னி ஃபெயிலில் படுத்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது. யூ ஹேவ் டு என்ஜாய் தி மாடர்ன் லைஃப், நோ டவுட் அபவுட் இட், பட் நாட் அட் த காஸ்ட் ஆஃப் யுவர் ஹெல்த். ஸோ தட் வில் ஃபர்தர் எக்ஸ்பிளைன் இன் திஸ் எபிசோட். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நீங்க சொன்ன மாதிரி we can enjoy our modern life but not at the cost of health. கரெக்டா சொன்னீங்க. அண்ட் அடுத்தபடியாக பரணிதரன் டாக்டர் அவர்களுக்காக. டாக்டர், எந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் ரீசன்ஸ் டயபெட்டிஸ் அதிகரிக்க காரணமா இருக்கு? முக்கியமா கவனிக்க வேண்டிய அறிகுறிகள்லாம் என்னென்ன? அண்ட் எங்கர் ஜெனரேஷன் பீப்புள்கிட்ட எத்தனை வயசு வரை டயபெட்டிஸ் கண்டறியப்படாம இருக்கு? கண்டிப்பா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இப்போ நம்ம முன்னாடி எல்லாம் வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்றதே வந்து கம்மியா தான் இருந்துச்சு, டாக்டர் பன்னீர்செல்வம் சொல்ற மாதிரி. ஸோ நம்மளுக்கு எல்லாம் இன்ஃபெக்ஷன் தான் பெரிய ஒரு தொற்று நோய் தான் வந்து ரொம்ப முக்கியமான வியாதிகளா தொடர்ந்து. இப்போ அதெல்லாம் மாறி நான் கம்யூனிகபிள் டிசீஸ், அதாவது தொற்று இல்லாத நோய்கள், எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ், அது இல்லாம ஹைப்பர் டென்ஷன், கொலஸ்ட்ரால், கேன்சர், ஒபிசிட்டி, இதெல்லாமே முக்கியமான காரணம்.
இப்போ இருக்கிற டிசீஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஆக்சுவலா வந்து ஒரு சுனாமி மாதிரி பாக்குறோம் இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் எல்லாமே. அது எஸ்பெஷலி வந்து எங்கர் ஜென்ரேஷன்ஸ்ல வந்து இன்னைக்கு காலகட்டத்துல வந்து அதிகமா இருக்கு. ஸோ அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய உணவுல வந்து நிறைய மாற்றம், பேட் ஃபுட் ஹேபிட்ஸ். ஸோ உணவுல வந்து இன்னைக்கு அதிகமா வந்து ஹை கலோரி டயட் கிடைக்குது. அது வந்து சரியான நேரத்துல அவங்க வந்து எடுக்காம நிறைய அன்னெசரி டைம்ல எடுக்கிறது. அதனால என்ன ஆயிடுதுன்னா அவங்களுடைய கணையத்துல இருக்கிற இன்சுலின் சரியான முறையில வேலை செய்யாம வர காரணம் இந்த உணவு கட்டுப்பாடு இல்லாம போறது. அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம உடற்பயிற்சி இல்லாம இருக்கிறது. ஸோ எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் வந்து இப்போ காலகட்டத்தில் குறைஞ்சது செடென்டரி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்றோம். ஸோ அது வந்து இந்த காலகட்டத்தில் எங்கர் ஜென்ரேஷன்ல அதிகமா இருக்கு. அதோட ஸ்ட்ரெஸ் முக்கியமான காரணம். ஏன்னா ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமா இந்த ஹார்மோன் கார்டிசால வந்து அதிகமா சுரக்க வைக்கிறதுனால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வர்றதுனாலையும் இன்னைக்கு எங்கர் ஜென்ரேஷன் டயபெட்டிஸ்னால வர்றதுக்கான வாய்ப்புகள் முக்கிய காரணமா இருக்கு. அது இதோட ஸ்லீப்பும் வந்து இப்போ குறைஞ்ச போயிருக்கு. ஸோ இதுவும் வந்து ஒரு காரணம். அதோட மன அழுத்தங்கள் அதிகமா இருக்கிறது. இது எல்லாமே வந்து டயபெட்டிஸ் வர்றதுக்கான முக்கியமான காரணங்கள். டயபெட்டிஸ் வர்றதுக்கு முக்கியமான இன்னொரு காரணம் ஒபிசிட்டி ப்ரிவலன்ஸ் வந்து அதிகமா இருக்கு. இந்த உடல் பருமன் வந்து இந்தியாவில வந்து அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து முன்னாடி வந்து 40-50 வயசுக்கு மேல வரக்கூடிய டயபெட்டிஸ் டாக்டர் பன்னீர்செல்வம் சொன்னது மாதிரி பார்த்த டயபெட்டிஸ் இன்னைக்கு வந்து 25-30 வயசுலயே நம்ம பாக்குறோம். இன்னைக்கு வந்து கிளினிக்ல பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் 2 பேர் வராங்க. நாங்க அவங்களுக்கு டயபெட்டிஸ் பார்த்தா அவங்க கூட வர்ற பையனுக்கு ரிப்போர்ட் காமிக்கிறாங்க. அது எங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. இதுதான் வந்து இன்னைக்கு இந்தியாவில வந்து நடக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனையா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வந்து எங்கர் ஜென்ரேஷன்ஸ் வந்து ஃபியூச்சரை வந்து எப்படி கொண்டு போறாங்க அப்படின்றத பார்க்க போகும்போது அது ஹெல்த்தியா கொண்டு போறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹெல்த் இஸ் ஆல்வேஸ் வெல்த். நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம்ன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது எங்கர் ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து இது எல்லாமே வந்து மாடிஃபைட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம். நம்ம வந்து டயபெட்டிஸ்னா பரம்பரைத்தன்மை இருந்தாதான் வரும் அப்படின்ற ஒரு காலகட்டம் மாறி இன்னைக்கு வந்து என்விரான்மெண்டல் ட்ரிகரிங் ஃபேக்டர், அதாவது சுற்றுப்புற சூழ்நிலைகள் தான் இன்னைக்கு டயபெட்டிஸ் வரதுக்கான முக்கியமான காரணம். ஸோ அடுத்ததான் நீங்க கேட்டது வந்து என்ன மாதிரி அறிகுறிகள் வந்து டயபெட்டிஸ் இருக்கும், ஒரு எங்கர் ஜென்ரேஷன்ஸ் வந்து அவங்க என்னென்னலாம் முக்கியமா பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப டயபெட்டிஸ் ஒருத்தவங்களுக்கு இருக்குன்னா அதுக்கு முக்கியமா வந்து 3 சிம்டம்ஸ் நான் அறிகுறிகளை சொல்லுவோம். அதாவது பாத்தீங்கன்னா அதிகமா யூரின் போறது, சிறுநீர் கழிக்கிறது, அதிகமா பசி எடுக்கிறது, அதிகமா தாகம் எடுக்கிறது. இது வந்து பாலியூரியா, பாலிடிப்சியா அண்ட் பாலிபேஜியா அப்படின்னு சொல்லுவோம். அதோட உடல் எடை குறையிறது, எதுவுமே எக்ஸசைஸ் பண்ணாம திடீர்னு அவங்க எடை குறையறாங்க. ஸோ அவங்களுடைய புண்ணு எதுவும் வருவது வந்து ஆறாம இருக்கிறது. இது எல்லாமே வந்து அறிகுறிகள். சில பேருக்கு வந்து பிளட் விஷன்ஸ், கண் பார்வை மங்குறது, அது எப்பயுமே சோர்வா இருக்கிறது. இது எல்லாமே வந்து அறிகுறிகள். ஆனா இந்த அறிகுறிகள் எல்லாருக்கும் இருக்கும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. ஏன்னா டயபெட்டிஸ் வந்து நம்ம சைலண்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். சில நேரத்துல வந்து அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது எதுக்காவது சர்ஜரி பண்றதுக்காக வரும்போது அந்த டைம்ல வந்து சுகர் செக் பண்ணா கூட அவங்களுக்கு ஹையா இருக்கும். அப்போ கூட அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதனால அறிகுறிகள் பார்த்தோன்னா இந்த 3 விஷயங்கள் நம்ம மெயினா பார்க்கணும். இது எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா வந்து என்ன விஷயம் பண்ணணும்னா, இப்போ வந்து முன்னாடிலாம் 40 வயசுக்கு மேல பிளட் செக் பண்ணி பாக்குறது வந்து இன்னைக்கு 25 வயது உள்ளாரையே இருக்கும் போதே நம்ம வந்து இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா அவசியம் பரிசோதனை செய்யறது முக்கியம். ஸோ அப்படி பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம டயபெட்டிஸ் சொல்றோம். டயபெட்டிஸ் வரதுக்கான முன்னாடி ஸ்டேஜ் வந்து ப்ரீ டயபெட்டிஸ், ஆரம்ப கட்ட சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம கண்டறிஞ்சா அவங்களுக்கு டயபெட்டிஸ் வராமல கூட தடுக்கலாம். இன்னைக்கு காலகட்டத்துல டயபெட்டிஸ் ரெமிஷன் அப்படின்லாம் நம்ம சொல்றோம். ஏன்னா முன்னாடிலாம் வந்து டயபெட்டிஸ் வந்து அதை குணப்படுத்த முடியாது, கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றது. இன்னைக்கு எங்கர் ஜென்ரேஷன்ஸ் வந்து நம்ம ஆரம்ப கட்டத்துல ப்ரீ டயபெட்டிஸ்ல கண்டுபிடிச்சா இந்த டயபெட்டிஸை வந்து நம்ம வரதுக்கு முன்னாடியே நல்லா தடுக்கலாம். அந்த டயபெட்டிஸ் ரெமிஷன்ல வந்து அவங்க பழைய வந்து ஒரு 5 வயசு இல்ல 10 வயசு வரை 10 வருஷம் வரைக்கும் மாத்திரைகள் இல்லாமலே அவங்களுடைய உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சியை கொண்டு போகலாம். ஓகே, தேங்க்யூ சோ மச் டாக்டர். இந்த டயபெட்டிஸ்க்கு முன்னாடி இருக்க இந்த ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்பேஸ் அப்படிங்கறதே நிறைய பேர் அவேர்னஸ் இல்லாம இருக்காங்க. அது கண்டுபிடிக்கும் போது ஒரு 10 வருஷம் வரைக்கும் நம்மளால மாத்திரைகள் எதுவும் எடுக்காம, மருந்து எதுவும் சாப்பிடாமலே நம்மளால ஹெல்த்தியா இருக்க முடியும்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து ரஞ்சித் சார், யங் ஏஜ்ல டயபெட்டிஸ் பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சா நிறைய பேர் ஒரு மாதிரி மனசுடைஞ்சு போயிடுறாங்க, ரொம்ப கவலைப்படுறாங்க. அண்ட் முக்கியமா பார்த்தா இந்த வயசுலதான் ப்ரொஃபஷனலாவும் சரி, பொருளாதார ரீதியாவும் சரி மக்கள் ஆக்டிவா இருப்பாங்க. இப்படியான சிச்சுவேஷன்ல டயபெட்டிஸை கட்டுப்படுத்தி சோஷியல் ரோல்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் சாய்ஸஸ் எப்படி ஈக்குவலா பேலன்ஸ் பண்றது, இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரியவங்களுக்கே அந்த டயபெட்டிஸ் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னோன்னே அவங்களே வந்து டிப்ரெஸ் போயிடுவாங்க. அவங்களே அந்த அக்செப்டன்ஸ் லெவல் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். குறிப்பா அதுவும் ஒரு யங்கர் ஜென்ரேஷன் நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த அக்செப்டன்ஸ் லெவல்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அவங்களோட ஃபேமிலி எல்லாருமே வந்து ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, அவங்கள செப்பரேட்டா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. பட் என்ன இம்பார்ட்டன்ட்னா யங்கர் ஜென்ரேஷன் டயபெட்டிஸ் இருந்துச்சுன்னா அதோட இன்டர்வென்ஷன், டயபெட்டிஸ் மேனேஜ்மெண்ட், சுகர் லெவல் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்களோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி பாத்தீங்கன்னா ஒரு 85 to 90 கரண்ட் எக்ஸ்பெக்டன்சி பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 50 இயர்ஸ் அவங்க வந்து அவங்க ஜென்ரேஷன் அவங்களோட வாழ போறாங்க. ஸோ அவங்களுடைய சுகர் கண்ட்ரோல் லெவல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்க கிட்ட போயிட்டு
நல்லா அவங்க உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பர் கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இம்பார்ட்டன்ட். எடுத்தோடனே சுகர் மெடிசன்ஸ், சுகர் டேப்லெட்ஸோ இன்சுலின் போறதுக்கு முன்னாடி ப்ராப்பர் கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இம்பார்ட்டன்ட். அந்த யங்கர் பீப்புளுக்கு மட்டும் கவுன்சிலிங் பார்த்தாது, அவங்களோட கூட இருக்கிறவங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அந்த கவுன்சிலிங் ப்ராப்பர் கவுன்சிலிங் கொடுக்கறது நல்லது. கண்டிப்பா நிறைய அந்த அந்த அடல்ட்ஸ் அந்த ஏஜ்ல தான் வந்து அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கும். மோர் காமன் வந்து ஒர்க் ப்ரெஷர் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மோர் காமன் அவங்களோட அதிகமா இருக்கும். அடுத்தது பியர் ப்ரெஷர் உங்களுக்கு இருக்கலாம், ஃபுல்லா ஃபினான்ஷியல் ப்ரெஷர்ஸ் இருக்கலாம், ஃபுல்லா மற்றபடி ரிலேஷன்ஷிப் ப்ரெஷர்ஸ் எல்லாமே இருக்கலாம். பட் இந்த ஒர்க் ப்ரெஷரை ஹேண்டில் பண்றதுக்கு அவங்களுக்கு நம்ம வந்து கவுன்சிலிங் மூலியமா கொடுக்கணும். குறிப்பா யங்கர் ஜென்ரேஷன் நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு when compared to எல்டர் பர்சன்ஸ். ஸோ அவங்களுக்கு அந்த நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ணும்போது அவங்க எந்த மாதிரி டயட் ஹேண்டில் பண்ணணும், ஃபுல்லா அவங்களுக்கு அந்த என்ன மாதிரி காப் கண்டென்ட், எவ்வளவு காப் கண்டென்ட் எல்லாமே இண்டிவிஜுவலைஸ்டா அவங்களுக்கு நம்ம வந்து அட்ரஸ் பண்ணணும். கண்டிப்பா இது ஒரு மல்டி ஃபேக்டரல் அப்ரோச் மாதிரி தான் போகணும். ஒரு சிங்கிள் பர்சன் மட்டும் முடியாது. அவங்களுடைய ஒரு காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி எல்லாமே மாற்றணும். இது வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் மூலியமாவோ வேற ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாருமே ஒரு கம்பைன் பண்ணிட்டு அந்த கன்சர்ன் பர்சனுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த யங்கர் ஜென்ரேஷன் இல்ல யங்கர் அடல்ட் வந்து அந்த டயபிட்டிஸை அக்செப்ட் பண்ணுவாங்க, அதுக்கான முயற்சிகள் எடுப்பாங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைல் அவங்க மாத்திக்க சான்சஸ் கிடைக்கும். அவங்களோட லைஃப் ஸ்டைலை வந்து மாத்திருக்கான வாய்ப்பை வந்து அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. சோ நீங்க சொன்ன மாதிரி இந்த ஒர்க் ப்ரெஷர் அப்படிங்கறதே ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருக்கு அப்படிங்கிறது இங்க நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது. அந்த பாயிண்ட் எங்க கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ டாக்டர். இந்த கேள்வி டாக்டர் பன்னீர்செல்வம் அவர்களுக்காக. டாக்டர், இப்போ யங் ஜென்ரேஷன் பீப்புள் மத்தியில டயபெட்டிஸ் பாதிப்பு நிறைய அதிகரிச்சு வருது, அதை பத்தி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இதுல ஏதாச்சும் ஒரு பர்டிகுலரான ட்ரெண்ட் இல்லைன்னா பேட்டர்ன் இருக்கா? அதை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? அண்ட் ஆல்சோ இவங்க எல்லாருமே அந்த பாயிண்ட் ரீச் பண்ற வரைக்கும் சீரியஸா இல்லாம அந்த பாயிண்ட் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் சீரியஸா ஆகுறாங்கல்ல, சோ அதுக்கு ஏதாவது எல்லாருக்குமே ஒரு யூஷுவல் பேட்டர்ன் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஏதாவது வச்சிருக்காங்களா? ஸோ தேர் இஸ் பர்டிகுலர் ட்ரெண்ட் அப்படின்னா யங்கர் ஜெனரேஷன்ல அபவுட் 20 to 40 years அப்படின்னு ஒரு சர்வே பண்ணோம் அப்படின்னா இதுல ப்ரிடாமினன்ட்லி டைப் 2 டயபெட்டிஸ் தான் இருக்காங்க. டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்னா டயட்டு, எக்ஸசைஸு, கொஞ்சம் ப்ளஸ் ஆர் மைனஸ் டேப்லெட்ஸு. அப்படி இல்லை டாக்டர் பரணிதரன் சொன்ன மாதிரி டயட்டு, எக்ஸசைஸு, யோகா, மெடிடேஷனு இதுலேயே வந்து ஒரு 70% they could able to prolong control from minimum 1 year to maximum 10 years, even 15 years கூட. பட் some of them are throughout the life கூட மெயின்டைன் பண்ணுறாங்க. பட் வெரி ஃபியூ ஒன்லி. பட் அதர் கேட்டகரியே இருக்குதுல்ல, டைப் 1 டயபெட்டிஸும் வராங்க. இந்த 20 yearsல டைப் 1 டயபெட்டிஸ்னா அவங்களுக்கு பீட்டா செல்ஸே இருக்காது, அவங்களுக்கு இன்சுலின் சுரப்பே இருக்காது, அவங்களுக்கு இன்சுலின் போட்டால் தான் கண்ட்ரோலுக்கு வரும், கூட டயட் அண்ட் எக்ஸசைஸோட சேர்த்து. அப்படியே லாடான ஒரு டைப் இருக்குது. டைப் 1 இல்லாமல் டைப் 2 இல்லாமல் இன்பிட்வீன் இருக்கிறது, மோடி, இதெல்லாம் கொஞ்சம் ரேர். பட் டைப் 1 கொஞ்சம் ரேர் தான். அதனால் நம்ம டைப் 2வே இப்போ ப்ரிடாமினட்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். டைப் 2வை பொறுத்த வரைக்கும் யங்கர் ஜென்ரேஷனில் 20 to 40 yearsல இருக்கிற டைப் 2 பாப்புலேஷனில் இன்வேரிபிளி ஒபீஸாக இருக்காங்க. ஏன் ஒபிசிட்டி ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா தாத்தா பாட்டி அப்பா அம்மாலாம் லீனாக தான் இருக்காங்க. இவங்க சாஃப்ட்வேரில் கம்ப்யூட்டர் இதில் 8 hours ஒர்க் பண்ணிக்கிட்டு இல்லை 12 hours ஒர்க் பண்ணிக்கிட்டு எந்த நேரமும் சாஃப்ட் ட்ரிங்க்ஸே குடிக்கிறாங்க. ஆஃப் ஏ பாட்டில் டு 1 bottle இன்ஸ்டெட் ஆஃப் வாட்டர் தே டேக் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ். இதுமாதிரி பிஸா, ஐஸ்கிரீம், கேக்கு, உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம். தே டோன்ட் டேக் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர். கேட்டால் டைம் இல்லைன்னுறாங்க. இன்பிட்வீன் ரிலாக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஸ்மோக் பண்ணிக்கிறாங்க. அண்டு வீக்கெண்டில் ரிலாக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஆல்கஹால் எடுத்துக்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்குலாம் ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ண முடியுமோ அந்த அளவுக்குலாம் ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க. எதெல்லாம் அன்ஹெல்தி ஆக்டிவிட்டியோ அதெல்லாம் ஹெல்தி ஆக்டிவிட்டியாக கிளைம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் வந்து யங்ஸ்டர்ஸ் மத்தியிலேருந்து போகணும். See, ultimately, whether we are doctor or whoever you are, we need good health for good life, whoever we are. But unfortunately, good health ஸ்பாயில் பண்ணி நான் ஒர்க் பண்ணுறேன், சர்வீஸ் பண்ணுறேன் அப்படின்றது ஒரு மீனிங்லெஸ். இப்போ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது யங்ஸ்டர்ஸுடைய பாப்புலேஷன். இப்போ ஐடியில் வந்து எல்லாம் ஷிஃப்ட் டியூட்டி, நைட் டியூட்டி சொன்ன மாதிரி இப்போ ஸ்லீப்பு போயிடுது, ஃபேமிலி லைஃப் போயிடுது. பட் அல்டிமேட்லி they earn money, but money alone is not going to help. But the earned money is being spent unnecessarily in the hospital for treatment at the early years. So the trend of youngsters, yes, let them do work. இப்போ டாக்டர்ஸ் கூட நைட் டியூட்டி பார்க்குறோம், ஸ்டாஃப் நர்சஸ் பார்க்குறாங்க, போலீஸ் பார்க்குறாங்க. பட் அட் த சேம் டைம் we should do the duty, we should not spoil our health. நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து நல்லா தூங்கிடணும், நெக்ஸ்ட் டேவை ரெஸ்ட் எடுக்காமல் இருக்கக்கூடாது. மாதிரி பெட்டர் டு அவாய்ட் ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங், பெட்டர் டு அவாய்ட் ஆல் தீஸ்
ஒரு ஹை எனர்ஜி டயட். ஹை எனர்ஜி டயட்னா உங்களுக்கு ஃபேட்டி டயட்டு, சால்ட்டி டயட்டு, ஆயிலி டயட்டு, சுகரி டயட்டு, இதெல்லாம் வந்து ஒரு ஈஸிலி அவைலபிள். அங்கங்கே கேன்டீன் வச்சுட்டாங்க, அங்கங்கே இது மாதிரி சின்ன சின்ன இது ஸ்டால் மாதிரி கூட வச்சுட்டாங்க. எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி டயட் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் அவங்க அவாய்ட் பண்ணிட்டு இந்த இதோடு இல்லை, இப்போ டயபெட்டிஸோடு இல்லை, கூட உங்களுக்கு ஒபிசிட்டி இருக்குது, கொலஸ்ட்ரால் வேறு இருக்குது. கொலஸ்ட்ரால் லெவல், டோட்டல் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது, ட்ரைக்ளிசரைடு அதிகமாக இருக்குது, ஹெச்டிஎல் குறைவாக இருக்குது, ப்ளஸ் ஹைப்பர் டென்ஷன் இருக்குது. நாங்கள் வந்து ஹோல் டிசார்டர்ஸ்னு சொல்கிறது. ஹோல் டிசார்டர்ஸ்னா ஹைப்பர் டென்ஷன், ஒபிசிட்டி, லிபிட்ஸு அண்ட் டயபெட்டிஸ். They don't face not only diabetes, they face high cholesterol, they face BP, they face obesity also. Although after the age of 20 or 25, subject yourself for these whole disorders. Find out whether you have all these problems. If nothing is there, hold them normal. If something is abnormal, whether BP is high, sugar is high, or cholesterol is high, correct them to normal and hold them normal. Otherwise, they will hold you with complications in the blood. ஸோ அதனால் யங்ஸ்டர்ஸுக்கு வந்து இப்போ நம்ம த்ரூ திஸ் எபிசோட் ஆர் த்ரூ திஸ் எஃபோர்ட், ஸோ let us all enjoy the life, let us all enjoy the work, but simultaneously what we are eating, whether this eating habit is good or not, and are we doing exercise. So they have to do exercise regularly. Simple walking, table tennis, shuttlecock, ஒர்க் ஸ்பாட்டில் பண்ண எக்ஸசைஸே போதும். ஜிம்முக்கு போய் தான் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டை வந்து அவங்க let us all do all our work, but simultaneously take care of our health, primarily on diet plus exercise. இது பண்ணாங்களே, they will not develop diabetes. Even if they develop diabetes, they will develop diabetes at the age of 50 or 60. Thank you so much, டாக்டர். நீங்க சொன்ன மாதிரி கேஷுவலா ரிலாக்ஸ் பண்றதுக்கு எடுத்துக்கக்கூடிய ஃபுட்ஸ் அண்ட் கேஷுவல் ஸ்நாக்ஸ் அண்ட் ட்ரிங்க்ஸ்லயே வந்துட்டு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க, நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்னு. தேங்க்யூ ஃபார் ஷேரிங் வித் அஸ். அடுத்தபடியாக இதோட ஃபாலோ அப் கொஸ்டின் மாதிரி தான். திஸ் கொஸ்டின் இஸ் ஃபார் டாக்டர் பாரதிநாதன். டாக்டர், சில குறிப்பிட்ட ஒர்க் பண்றதால டயபெட்டிஸ்ல ஏதாச்சும் தாக்கம் ஏற்படுற மாதிரி வாய்ப்பு இருக்கா? உதாரணமா அடிக்கடி டிராவல் பண்றது, சரியா தூங்காம இருக்கிறது, சார் சொன்ன மாதிரி நைட் ஷிஃப்ட் பாக்குறவங்க, இல்லைன்னா ஒரு சிச்சுவேஷன், ஒரு என்விரான்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்க, அந்த மாதிரியான காரணங்களால டயபெட்டிஸ் தாக்கம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா. இப்போ வந்து ஆக்சுவலா வந்து நம்மளுடைய என்ன, பிகாஸ் டயபெட்டிஸ், ஹைப்பர்டென்ஷன் இது எல்லாமே வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் டிசார்டர் அப்படின்னு தான் சொல்றோம். ஸோ இன்னைக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு கொடுக்குற வேலை அவங்களுக்கு வந்து, ஏன்னா முன்னாடி எல்லாம் வந்து நைட் ஷிஃப்ட் அதிகமா பார்க்கல, இப்போ எல்லாமே நிறைய நைட் ஷிஃப்ட் பாக்குறாங்க. ஸோ நைட் ஷிஃப்ட் பாக்குறதுனால இப்போ சார் சொன்ன மாதிரி வந்து பண்ணலாம், ஏன்னா பிகாஸ் டாக்டர்ஸும் பண்றாங்க, போலீஸ் பண்றாங்க, நர்சஸ் பண்றாங்க. அதே நேரத்துல வந்து அதை எப்படி பண்றாங்கன்றது ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளுக்கு இந்த ஒர்க்கு தான்னா அந்த ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைல அடாப்ட் பண்ணி ஆகணும். ஸோ அவங்க அந்த ஒர்க் முடிச்ச பிறகு கண்டிப்பா அவங்களுக்கு ஸ்லீப் பேட்டர்ன் முக்கியம். ஸோ 7 to 8 hours ஸ்லீப் ரொம்ப முக்கியம். அதே நேரத்துல அவங்க என்ன தப்பு பண்றாங்க நைட் ஷிஃப்ட்லன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு காலகட்டத்துல வந்து நம்மளுக்கு ஃபுட்டு ரொம்ப ஈஸியா கிடைக்குது, ஃப்ரீ டோர் டெலிவரி அப்படின்னு சொல்றோம். ஸோ எந்த டைம்ல நைட் 12 மணிக்கு ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் ஃபுட்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடுறாங்க. அப்போ அது வந்து ஃப்ரீ டோர் டெலிவரியா இல்ல ஃப்ரீ டிசீஸ் டெலிவரியா அப்படின்றது தெரியல. ஏன்னா இதே பழக்கத்தை எதுக்காக ஒரு நாள் பண்ணலாம், தினமும் பண்ணும்போது ஸோ சார் சொன்ன மாதிரி அந்த கடையமானது நம்ம, ஏன்னா பிகாஸ் நம்மளுக்கு ஒரு லைஃப் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹியூமன் சிஸ்டம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா அமைஞ்சிருக்கும். அது வந்து கரெக்டா அந்த மார்னிங் டு ஈவினிங் ஒர்க் பண்ணணும். நைட்டு வந்து நம்ம ஸ்லீப் கொடுக்கும்போது நம்ம மொபைலை சார்ஜ் பண்ற மாதிரி நம்மளுடைய பாடியும் வந்து சார்ஜ் ஆகும். தெர் இஸ் ஒன் திங் கால்டு பிரைன் ப்ரூனிங் சொல்லுவோம். இப்போ நம்ம செடியை வந்து நம்ம அதாவது வெட்டினா திரும்ப நல்ல புஷியா வளரும். அது மாதிரி நம்ம தூக்கத்துல தான் வந்து அந்த பிரைன் ப்ரூனிங்ன்றது நடக்குது. அதாவது நம்மளுடைய நர்வ் செல்ஸ்லாம் புத்துணர்ச்சி விட்டு மறுநாளுக்கு நம்மளுடைய அதே மாதிரி ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து நம்ம தூங்கி எந்திரிச்சோடனே நெக்ஸ்ட் டேக்கு ப்ரிப்பேர் பண்ணுது. ஸோ இது எல்லாமே வந்து இந்த சரியான ஸ்லீப் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து இது எல்லாமே நடக்காது. ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும்னா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் வந்து உணவுல மாற்றம் வந்தது ஒரு முக்கியமான காரணம். 2வது உறக்கம் சரியா இல்லாம ஒரு காரணம். 3வது வந்து அவங்களுடைய உள்ளத்துல வந்து நலம் இல்லை, அதாவது மன அழுத்தம் அதிகமாகுது. இன்னைக்கு காம்படிட்டிவ் லைஃப் ஸ்டைல அவங்களுக்கு எல்லாமே இன்னைக்கு காலையில வந்தா இதெல்லாம் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு இதுல. ஸோ அவங்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான டாக்டர் ராஜேஷ் சொன்ன மாதிரி டயபெட்டிஸ் டிஸ்ட்ரெஸ் இது வந்து நிறைய பேருக்கு தெரியாமலே போகுது. இன்னைக்கு வந்து டயபெட்டிஸ் நம்ம பேஷன்ஸ் அதிகமான நம்ம பேசும்போது நிறைய விஷயம் கேட்க போகும்போது தான் அவங்களுக்கு அவங்களோட மன அழுத்தமும் ஒரு காரணமா அந்த இன்சுலின் கணையத்துல இருக்கிற உற்பத்தியானது சரியா வேலை செய்யாம இருக்கிறதுக்கு முக்கிய காரணம். ஸோ என்னதான் வேலை செஞ்சாலும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் நம்மளுக்கு இருக்கிறது எல்லாருக்குமே 24 hours தான். ஸோ அதை வந்து பேலன்ஸ்டா வச்சுக்கணும். ஸோ பேலன்ஸ்டு நியூட்ரிஷியஸ் டயட்டா வச்சுக்கணும். ஸ்லீப் எல்லாமே நம்ம ஆர்கனைஸ் பண்ணணும். டைம் மேனேஜ்மெண்ட், இப்போ உங்களுக்கு ஒரு ஒர்க் ஷெடியூல் ஒர்க்ல கொடுக்குறாங்கன்னா அந்த ஒர்க்ல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு உங்களுடைய ஹெல்த்துக்கு டைம். இப்போ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றோம், நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபைனான்சியல் சவுண்டுக்காக தான் நம்ம வந்து ஒர்க் பண்றோம், நம்மளுக்கு பணத்தை சேமிக்கிறோம். அதே மாதிரி ஹெல்த்துக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்.
ஸோ 24 ஹவர்ஸ்ல வந்து 1 ஹவர் வந்து அவங்களோட ஹெல்த் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் 20 இயர்ஸ், இப்போ 25 இயர்ஸ்ல வந்து அவங்க ஃபைனான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி ஹெல்த்துக்கும் 1 ஹவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா அந்த நெக்ஸ்ட் 20 இயர்ஸ் கழிச்சு அவங்களோட சொன்ன மாதிரி அவங்க லைஃப் வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். வி ஹாவ் ஒன் லைஃப், அதை ஹாப்பியா என்ஜாய் பண்ணும். இன்னைக்கு இந்தியா வந்து எக்கனாமிக்கா வந்து வளர்ந்துட்டு இருக்கும்போது எங்க ஜென்ரேஷன் தான் காரணம். ஸோ அவங்க வந்து சிக் ஆனாங்கன்னா டாக்டர்ஸ் ஆனால் நாங்கள் தான் மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ வந்து இந்தியாவில் ஒரு டயபிட்டிஸ் வரதுக்கு காரணம் வந்து நம்ம விடக்கூடாது. அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விழிப்புணர்ச்சி அவேர்னஸ் எங்க ஜென்ரேஷன்ஸ் நம்ம கொடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன ஒர்க் பண்ணாலுமே அவங்க லைஃப் அவங்க பேலன்ஸ்டா வச்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி வந்து டிசார்டர்ஸ் வராம தடுக்கலாம். தேங்க்யூ டாக்டர். ஆஸ் யூ செட், நம்ம ஹெல்த்துக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பா பண்ணணும், ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மாதிரியே. அது இங்க நிறைய பேர் கன்சர்னா எடுத்துக்கிறது இல்லை. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங். அடுத்தபடியாக டாக்டர் ரஞ்சித் அவர்களுக்கு, நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த டயபெட்டிஸ் சின்ன வயசுலயே வரதை நினைச்சு நிறைய பேர் ப்ரெஷர் எடுத்துக்கிறது, அதை பத்தி யோசிச்சு டிப்ரெஸ் ஹெல்த் ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்க ரியல் டைம்ல பார்த்த ஏதாச்சும் எக்ஸாம்பிள்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? அண்ட் ஹவு டு ஓவர் கம் திஸ் ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டி ஆஃப் கெட்டிங் இன்டு தி டிசீஸ்? வீக்ல ஒரு 2 பேஷண்ட் பார்த்தேன். ரெண்டுமே வந்து 10th ஸ்டாண்டர்ட் வந்து எக்ஸாம் கோயிங் பசங்க. தே ஆர் நியூலி டிடெக்டட். அவங்க எந்த சிம்டம்ஸும் இல்லை. அக்கேஷனலா வெயிட் லாஸ் மட்டும் ரொம்ப டல்லா இருக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரல் செக்அப் மட்டும் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் பிளட் சுகர்ஸ் இருக்கு. இப்போ போர்டு எக்ஸாம் எழுதுறாங்க. இப்பெல்லாம் வரும்போதே ஸ்ட்ரெஸ்ஸோட தான் வந்தாங்க. சுகர் வந்துருச்சா, டைப் 1 டயபிட்டிஸா, டைப் 2 டயபிட்டிஸா நிறைய கூகுள்ல சர்ச் பண்ணிட்டு அவங்க அந்த ஒரு கொஸ்டின் வந்தாங்க. ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு ப்ராப்பர் கவுன்சிலிங் கொடுக்கணும். ஃபுல்லா கவுன்சிலிங் கொடுத்துட்டு ப்ராப்பர் ஹைட்ரேட் பண்ணிட்டு ஃபுல்லா அதுக்கப்புறம் அவங்களுக்கு கண்டிப்பா சுகர் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் இன்சுலின் சொன்னவொடனே எல்லாமே ஒரு ஃபியர் இருக்கும். இன்சுலின் ஃபியர் பெரியவங்களுக்கும் இருக்கும், குழந்தைங்களுக்கும் இருக்கும் ஃபுல்லா. ஸோ புரியுற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு கவுன்சில் பண்ணணும். அதுக்கப்புறமா ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். குறிப்பா அந்த 15 to 18 ஈவன் காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து அந்த ப்ரெஷர் இருக்கும் ஃபுல்லா. அவங்களோட கரியர் எப்படி இருக்கும், அவங்களுக்கு அவங்க பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும், எல்லாமே வந்துட்டு இதுல கான்ட்ரிபியூட் ஆக ஆரம்பிச்சிடும் ஃபுல்லா. ஸோ ஹெல்த்தி டயட், இந்த கோல்டன் மந்த்ரா ஃபார் டயபிட்டிஸ் மேனேஜ்மெண்ட், தட் டு ஸ்பெசிஃபிக்லி இன் யங்கர் ஜென்ரேஷன் பொறுத்த வரைக்கும் டயட், ப்ராப்பர் பிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் குட் ஸ்லீப், இந்த 3 இருந்தாலே போதும். கண்டிப்பா எங்க ஜென்ரேஷன் நல்லா அச்சீவ் பண்ணலாம். அந்த 3த்துல ஏதாவது ஒண்ணு மிஸ் பண்றதுனாலதான் அந்த டயபிட்டிஸோ இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு நான் கம்யூனிகபிள் டிசீஸும் வர காரணமா இருக்கு ஃபுல்லா. ஸோ அவங்களுக்கு ப்ராப்பரான அப்ரோச். எங்க ஜென்ரேஷன் மைண்ட் செட் வேற மாதிரி இருக்கும், எல்டர்லி மைண்ட் செட் வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு கேப் இருக்கும், ஜென்ரேஷன் கேப் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அவங்க அந்த கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு மைண்ட் செட் போயிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு கவுன்சில் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா கிட்ஸ் அக்செப்டன்ஸ் லெவல் நல்லா இருக்கு ஃபுல்லா. அப்பப்போ கொஞ்சம் லேக் ஆகும். அப்பப்போ நம்ம கவுன்சிலிங் பண்ணிட்டு அவங்களை ப்ரொமோட் பண்ணிட்டு அவங்க சைக்காலஜிக்கல் சப்போர்ட் கொடுத்துட்டு அவங்களுக்கு அந்த ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா எங்க ஜென்ரேஷன் போத் அடல்ட்ஸ் எல்லாமே மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாமே நல்லா ஃபாலோ பண்றாங்க ஃபுல்லா டயபிட்டிஸ் பொறுத்த வரைக்கும். 10th ஸ்டாண்டர்ட் பசங்க எல்லாம் டயபிட்டிஸ்னு சொல்றாங்கன்னு சொல்றப்போ ரொம்ப டிஸ்ட்ரெஸிங்கா தான் இருக்கு. பட் அட் தி சேம் டைம் வி ஹேவ் அ கிரேட் ஹோப் தட் எங்களுக்கு கவுன்சில் பண்றதுக்கும் மோட்டிவேட் பண்றதுக்கும் உங்களை மாதிரி டாக்டர்ஸ் இருக்காங்கன்னு. அண்ட் ஃபாலோட் பை வீல் ஹாவ் அ கொஸ்டின் ஃபார் டாக்டர் பன்னீர்செல்வம் அவர்கள். டாக்டர், டயபிட்டிஸ் கேர்னு வரும்போது மக்கள் பொருளாதார ரீதியா நீண்ட நாளா நிறைய செலவு பண்ண வேண்டி இருக்கு. ஒரு ஜுரம் இல்லைன்னா ஒரு காஃப் அந்த மாதிரி ஒரு நாள் 2 நாள் முடியறது கிடையாது. அப்படியான பினான்சியல் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றவங்களுக்கு ஏதாவது சொல்யூஷன்ஸ் இருக்கா? ஆமா, டெஃபினட்டா இந்த டயபிட்டிஸை பொறுத்த வரைக்கும் இட் இன்வால்வ் சம் அமௌண்ட் ஆஃப் காஸ்ட். கொஞ்சம் காசு செலவு பண்ண வேண்டியதாக தான் இருக்கும். இப்போ அப்கோர்ஸ் எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் ஃபெசிலிட்டி எல்லாமே ஃப்ரீயாக இருக்கு. இப்போ ரஞ்சித்லாம் ஒரு ப்ரீமியர் இன்ஸ்டியூஷன் இருக்காரு, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். அது இன்ஸ்டியூட் ஆஃப் டயபிட்டிஸ் வந்து 77 ஆரம்பிச்சது. இன்னும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் மெடிக்கல் காலேஜ் இருக்கு, எல்லா இடத்துலையும் மெடிசின் டிபார்ட்மெண்ட் இருக்கு, சில ஹாஸ்பிட்டலில் டயபிட்டிஸ் டிபார்ட்மெண்ட்டும் இருக்கு. ஸோ அதனால புவர்ன்றதால அஃபோர்டபிலிட்டி இல்லைன்றதால தாராளமாக அங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகலாம். ஏன்னா பிரைமரி ஹெல்த் சென்டர்லேருந்து இன்னைக்கு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் ஃபெசிலிட்டி ஃபார் ட்ரீட்மெண்ட்டு டெஃபினட்டாக இருக்கு. ஓல்டர் பாப்புலேஷனுக்கு இப்போ மக்களை தேடி மருத்துவம்னு சொல்லி வீட்லேயே போய் விட மருந்து கொடுக்குறாங்க. இது ஒரு காம்பனண்ட்டு. பட் இது பண்ணி தான் ஆகணும். இதுக்கும் எனக்கு போக நேரம் இல்லை, வாங்கி சாப்பிட நேரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ப்ரைவேட்லேயும் உங்களுக்கு ஃபெசிலிட்டி இருக்குது. ப்ரைவேட்லேயும் இப்போ வி சென்சிட்டைஸ் ஆல் டாக்டர்ஸ். இப்போ கொரோனாவுக்கு அப்புறம் த்ரூ வீடியோ கால் மூலியமாகவும் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமாகவும் அண்ட் ஃபிசிக்கலாகவும் வி சென்சிட்டைஸ். ஆல் டாக்டர்ஸ் ஆர் பேசிக்கலி ஓரியன்டட் டுவர்ட்ஸ் டயபிட்டிஸ் டிடெக்ஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கெல்லாம் எல்லா டாக்டர்ஸும் ஓரியன்டேஷனில் தான் இருக்காங்க. பட்டு காஸ்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணுறோம், ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு ஆரம்பத்தில் அவங்களுக்கு மினிமம் ஒரு 5,000 to 10,000 ஆகும் டு கன்ஃபார்ம் த டயக்னோசிஸ் டு ப்ரொசீட் ஃபர்தர். காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இல்லை அப்படின்லாம் ஒரு அறிவு ஆகிறதுக்கு.
அது டிபெண்டிங் அப்போ அந்த ஹாஸ்பிட்டல். ஒரு மீடியம் லெவல் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா ஒரு 3,000 to 5,000 ஆகும். ஹை எண்ட் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா ஒரு 10,000 ஆகும். அது இயர்லி ஒன்ஸ் வந்து அவங்களுக்கு சுகரால் மற்ற இடத்துல ஏன்னா பாதிப்பு இருக்கா, கண்ணில் பாதிப்பு இருக்கா, கிட்னியில் பாதிப்பு இருக்கா, ஹார்ட்டில் பாதிப்பு இருக்கா, கால் நரம்பில் பாதிப்பு இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏன்னா காம்ப்ளிகேஷன் ஓரியன்ட் எவாலுவேஷன் வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணிக்கிறது நல்லது. டயக்னோஸ் பண்ண உடனே ஒரு தடவை. மீதி நேரம்லாம் இப்போ மீட்ரு வந்துருச்சு. இப்போ நாங்கள்லாம் 80, 90s ஈவன் 2000 பிளட் டெஸ்ட்டு அப்படின்னா யூரின் டெஸ்ட்னா லேபுக்கு தான் போய் பண்ணணும். மீட்ரு வந்துட்டு 1 drop பிளட்டில் விதின் 1 minute எனிபடி கேன் டூ பிளட் சுகர். ஸோ அவங்க பிளட் சுகர் நோட் பண்ணி வச்சுக்கலாம். அதை கொண்டாந்து டாக்டர்கிட்ட வரும்போது காமிச்சிக்கலாம். ஸோ வீட்டில் 1 drop பிளட்டில் நீங்கள் சுகர் பார்க்கும்போது ஹார்ட்லி 15 to 20 rupeesல முடிஞ்சிடும். டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்சஸ் கிடையாது, டைம் செலவாகிறதில்ல. லேபில் மினிமம் ஒரு டெஸ்ட்டுக்கு 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. வீட்டில் பண்ணிங்கன்னா less than 20 rupeesலேயே முடிஞ்சிடும். அந்த ஒன்ஸ் இன் 3 months HbA1c மட்டும் ஹாஸ்பிட்டல் லேபுக்கு போக வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மந்த்லி நம்ம நிறைய செலவு பண்ணுறோம், ரெண்ட் கொடுக்குறோம், குடும்ப செலவு இருக்குது, மற்ற செலவெல்லாம் இருக்குது. பட் டயபெட்டிஸும் ஒரு பார்ட் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ். பார்ட் ஆஃப் த எக்ஸ்பென்ஸ்னா ஹார்ட்லி இப்போ வந்து எல்லா ட்ரக்ஸும் எல்லாம் குறைஞ்சிருச்சு. இப்போ முதல்ல ஒரு 4 or 5 years பிஃபோர் தான் அவங்களுக்கு ப்ரைஸ்லாம் ஜாஸ்தி இருந்தது. இப்போ எல்லாமே எல்லா ட்ரக்ஸும் அஃபோர்டபுள் ரேட்டுக்கு வந்துருச்சு. அதில் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், ஹை கிளாஸ் எல்லாம் உங்களுக்கு ப்ரைவேட் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டும் வந்து இப்போ லெஸர் ஆயிடுச்சு. அண்ட் மானிட்டரிங்கும் வந்து உங்களுக்கு பிளட் சுகர் இந்த மீட்டரில் மானிட்டர் பண்ணுறதோட இல்லை, கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் வந்து இருக்குது. அதை போட்டு மானிட்டர் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதால் உங்களுக்கு காஸ்ட் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் முதல்ல வந்து இது பணக்கார வியாதி இல்லை, பணம் தின்னும் வியாதி அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தோம். அஃப்கோர்ஸ் பணம் தின்னும் வியாதி தான் இப்போ கூட. ஏன்னு கேட்டிங்கன்னா காம்ப்ளிகேஷன் சைட் போயிட்டாங்க. ஹார்ட்டு கெட்டு போச்சு, இன்ஃபாக்ஷன் வந்துருச்சு, கிட்னி கெட்டுடுச்சு, ஐ கெட்டுடுச்சு அப்படின்னா they have to spend more moneyன்ற மாதிரி தான் ஆகுது. பட் ஃபியூச்சரில் இப்போ பரணிதரன், நம்ம ரஞ்சித் எல்லாமே இருக்கும். பட் இப்போ என்ன சொல்கிறோன்னா யங்ஸ்டர்ஸ் ஷுட் நாட் டெவலப் டயபெட்டிஸ். ஸோ டயபெட்டிஸ் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன வழி இருக்கோ அந்த வழியை ஃபாலோ பண்ணுறதுக்கு we have to sensitize the entire India. அண்ட் ஏர்லி டிடெக்ஷனுக்கும் we have to sensitize the entire India. அதெல்லாம் நான் பாப்புலேஷன் பேஸ் அவேர்னஸ்ன்னு சொல்கிறது இது. ஏன்னா மீட்டர் செல்ஃபோன் இருக்கிறதால through cell phone the government can pass on the normal level for the entire population. ஸோ உங்களுக்கு நார்மல் லெவல்லேருந்து அப்நார்மல் லெவல் வராங்க. ஃபாஸ்டிங் 100க்குள்ளே இருக்கணும், ஆஃப்டர் ஃபுட் 140க்குள்ளே இருக்கணும். 100க்கு மேலே 110 வந்துருச்சு, 140 மேலே 160 வந்துருச்சுன்னா they are likely to develop diabetes. Let them avoid certain diet, do some exercise, they can revert it back to normal throughout their life. Or at least minimum 3 years to 10 years அவாய்ட் பண்ண முடியும். வெரி ஏர்லியாக இன்டர்வென்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த லோ காஸ்ட் ட்ரக்ஸ்லேயே கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஸோ இந்த இன்டர்வென்ஷனை நாம் 20 to 30 yearsல சென்சிட்டைஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபியூச்சரில் டயபெட்டிஸ் இல்லாத ஒரு இப்போ 2047 வளர்ந்த நாடாக ஆகணுன்றோம். 2047 அட்லீஸ்ட் டயபெட்டிஸ் காம்ப்ளிகேஷன் இல்லாத நாடாக இருக்கலாம். இப்போ லெப்பசி அந்த காலத்தில் சரியாக கண்டுபிடிக்கல, ட்ரீட்மெண்ட் கொடுக்கல, நிறைய பேருக்கு டிஸ்ஃபிகர் ஆனாங்க. லெப்பசி ஹாஸ்பிட்டல், லெப்பசி ஹோம்லாம் இருந்தது. இன்னைக்கு லெப்பசி ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதால யாருக்கும் டிஸ்ஃபிகர் ஆகிறதில்லை. அதுமாரி டயபெட்டிஸை வராமல் தடுக்கணும், ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்கணும். ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சி நல்லா கண்ட்ரோல் வச்சுங்கன்னா டயபெட்டிஸால் கண் கெடாது, ரெட்டினோபதி வராது, நெஃப்ரோபதி வராது, கால் கெடாது, எது ஹார்ட்டு கெடாது, எதுவும் கெடாது. அதில் காஸ்ட் இன்வால்வ் ஆகுது, தேர் இஸ் நோ டவுட். இண்டிவிஜுவல் செலவு பண்ணாலும் சரி, கவர்மெண்ட் செலவு பண்ணாலும் சரி, தேர் இஸ். பட் அந்த காஸ்டால் உங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி, நம்ம பரணிதரன் சொன்ன மாதிரி, we are investing towards health. Unless you are healthy, you cannot produce. You cannot earn for yourself, you cannot earn for your family, you cannot serve for your country. அதில் அந்த காஸ்ட், லிட்டில் பிட் காஸ்ட் no other go we have to spend for our healthy life, for our healthy life. ஸோ அதை ஒரு எக்ஸ்கியூஸாக சொல்லி என்ன பண்ணிடுறாங்க, கொஞ்சம் பேர் நெக்லெக்ட் பண்ணுறாங்க. போர் பீப்புள் நெக்லெக்ட் பண்ணுறாங்க, ரிச் கிளாஸை நெக்லெக்ட் பண்ணுறாங்க, லிட்ரேட்டும் நெக்லெக்ட் பண்ணுறாங்க, இல்லிட்ரேட்டும் நெக்லெக்ட் பண்ணுறாங்க. நெக்லெக்ட் பண்ணால் என்ன ஆகுது, they enter into complications. Once they enter into complication, rich class are pouring money in corporate hospital for nothing. Poor class are struggling in the government hospital for nothing. So this situation we should change. இன்னைக்கு போலியோ ஃப்ரீ இந்தியா அப்படின்றனா 20 years உடைய எஃபர்ட் டு கவர் ஆல் த சில்ட்ரன். இன்னைக்கு லெப்பசி ஃப்ரீ இந்தியா, லெப்பசி லெஸ் இந்தியான்றோம்னா 20-30 years உடைய எஃபர்ட். பட் அதே மாதிரி கவர்மெண்ட் should put lot of effort to prevent diabetes among youngsters and early detection of diabetes and good control of diabetes. So that will save cost. Thank you so much, டாக்டர். இந்த ஒரு மித்து இருக்கு, டயபெட்டிஸ் வந்தாலே நீங்க சொன்ன மாதிரி காசு நிறைய செலவாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த 50 rupees லேப் டெஸ்ட் கூட நீங்க சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஃபாலோ அப் கொஸ்டின் மாதிரிதான் டாக்டர் பரணிதரன் சாருக்கு,
டாக்டர், இப்ப நம்ம சொசைட்டில குறிப்பிட்ட உடல்நல குறைபாடுகள், லெட்ஸ் சே டயபெட்டிஸ் மாதிரியான லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் டிசீஸே வச்சுக்கலாம். இத பத்தி பல வருஷமா இது இப்படிதான், வேற ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு ஒரு சில கருத்துகள் பரவலா இருக்கு. அத மக்களும் நம்புறாங்க. இது மாதிரியான கருத்துகள் யங் ஏஜ் பீப்புள் கிட்ட போகும்போது அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அத பத்தி நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா பிகாஸ் இப்போ முன்னாடி மாதிரி இன்னைக்கு வந்து டயபெட்டிஸ்னா இப்போ ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் போகும்போது அவங்க அதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, இப்போ நம்ம கண்ணாடி அணிவிக்கிற மாதிரி டயபெட்டிஸும் வந்து அவங்க எனக்கு டயபெட்டிஸ் இருக்கு, சில நேரத்துல கடைக்கு போகும்போது எனக்கு காஃபி வித்தவுட் சுகர் என்ன டயபெட்டிஸ் வந்துருச்சா. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு என்னன்னா இதை வந்து ஒரு சாதாரண விஷயமா எடுத்துக்கிறாங்க. இப்போ டயபெட்டிஸே வந்து நிறைய இடத்துல வந்து அவங்க வந்து ஒரு கண்ணாடி போடுற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் வந்து மக்கள் மனசுல பதிஞ்சு அது வந்து ஒரு பெரிய விஷயமா அவங்க வந்து இது பண்றது தெரியல. பட் அதனுடைய தாக்கம் வந்து எப்படி வரும்னா இந்த பைனான்சியல் பர்டன், அதாவது அவங்களுக்கு அதுக்காக செலவு பண்ணும் போதுதான் இருக்கு. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ இன்னைக்கு குறிப்பா வந்து எங்க ஜெனரேஷன்ஸ் அவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு எக்கனாமிக்கலா தேர் சவுண்ட், அவங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு வேலை கிடைக்குது, அவங்க கையில ஒரு ஸ்மார்ட் போன் இல்லாம இல்லை, அவங்களே ஒரு 2 வீலர்ஸ் வச்சிருக்காங்க, முடிஞ்சா கொஞ்சம் பைனான்சியலா 4 வீலர்ஸும் வச்சிருக்காங்க. அப்படின்னும் போது அவங்க ஹெல்த்துக்கு இப்போ வரும்போது அந்த டயபெட்டிஸ் கண்ட்ரோலா வச்சுக்கிறதுக்கு இப்போ கண்டுபிடிச்சாச்சு, HbA1c லெவல் ஹையா இருக்கு. அப்போ கண்டிப்பா வந்து உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சியோட மாத்திரைகள் அவசியம் பட்சத்துல அதுக்கு கண்டிப்பா அவங்க செலவு பண்ணி அதை கண்ட்ரோலா வச்சுக்கிட்டா, மெயினா வந்து அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது வந்து அவங்களுக்கு 20 வருஷம் வந்து அந்த மெடிசன்ஸ் கரெக்டா போட்டாங்கன்னா டயபெட்டிஸ்னால வர காம்ப்ளிகேஷன்ஸ் அவங்க செலவு பண்ணக்கூடியதை கண்டிப்பா அவங்க சேமிக்கலாம். இன்னைக்கு நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஒருத்தர் கால் பாத்துல இன்ஃபெக்ஷன் ஆகி அவங்க காலை நெக்ஸ்ட் டே எடுக்க போறாங்கன்னா அவங்கள போயிட்டு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க என் சுகர் கண்ட்ரோல் இல்ல, என்னோட HbA1c எப்பயுமே 10க்கு மேல இருக்கு அப்படின்னு ஒரு விளக்கத்தை சொல்லுவாங்க. ஸோ எல்லாரும் மித்து என்னன்னா டயபெட்டிஸ் வந்துச்சுன்னா கால் பாதிக்கும், கண் பாதிக்கும், கிட்னி பாதிக்கும், ஹார்ட் பாதிக்கும். அப்படி கிடையாது. இப்போ வந்து சர்க்கரை வந்து கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை, போர்லி கண்ட்ரோல் டயபெட்டிஸ் தான் காம்ப்ளிகேஷன்ஸ் வருமே தவிர கட்டுப்பாடு. ஒருத்தர் 20 வருஷமா சர்க்கரை இருக்கு, அவங்க HbA1c லெவல் 7க்குள்ள வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ கண்டிப்பா அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அப்போ அவங்க வந்து எங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்கன்னா அந்த 20 வருஷமா அவங்க சுகர் கண்ட்ரோல் பண்ண வைக்கிறதுக்கு அவங்களுக்கு மாத்திரைக்கு செலவு பண்றது ரொம்ப அதிகமா செலவாக போறது கிடையாது. அதே வந்து அவங்க அந்த 20 வருஷம் கண்ட்ரோல் வைக்கல, திடீர்னு ஒரு நாள் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா அவங்க 20 வருஷமா சேமிச்சது எல்லாமே அதுக்கு மேலே அவங்க செலவு பண்ண முடியும். ஹாஸ்பிட்டல் பில் கூட கட்ட முடியாம ஒரு வருஷம் பார்க்கலாம். ஸோ அதனால ஒரு விழிப்புணர்ச்சி வேணும் கண்டிப்பா. இன்னைக்கு காலகட்டத்துல நம்ம வந்து டயபெட்டிஸ் வந்து இவ்வளவு பெரிய விஷயமா பாக்குறது, அதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு நிறைய நவீன மருத்துவங்கள் எல்லாம் வந்துருச்சு. 20 வருஷத்துக்கு முன்னாடி சில மாத்திரைகள் மட்டும்தான் இருந்தது. ஆனா இன்னைய காலகட்டத்துல நிறைய மெடிசன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி ஈவன் நியூவா டயபெட்டிஸ் கண்டுபிடிக்கிறவங்களுக்கு அந்த மாத்திரைகளை கொடுக்கும்போது பிற்காலத்துல நம்ம ஹார்ட் கிட்னி பாதிக்காம கொடுக்கக்கூடிய மருந்துகள்லாம் இன்னைக்கு காலத்துல வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் ஸ்டடி, இந்த CGMS சொல்றோம். ஸோ இது வந்து முன்னாடி எல்லாம் சுகர் செக் பண்ண குத்தி பார்த்து செக் பண்ணும், இந்த சென்சாரை பிக்ஸ் பண்ணிட்டா 24 ஹவர்ஸ் அவங்க சுகர் எவ்வளவு கண்ட்ரோலா இருக்கு. இன்னைக்கு டயபெட்டிஸை வந்து நம்ம இண்டிவிஜுவலைஸ்டு ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம். ஒருத்தவங்களுக்கு என்ன மருந்து தேவைன்றது ஒரு ப்ரிசிஷன் டயபெட்டிஸ் தெல்ல தெளிவா நம்ம அழகான மருந்து அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு வந்து லோ சுகரோ ஹை சுகரோ எதுவுமே வராம நல்ல கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல நம்ம இன்னைக்கு இருக்கோம். இப்ப டயபெட்டிஸை வந்து நம்ம வந்து இந்தியாவுடைய கேபிட்டல் டயபெட்டிஸ் கேபிட்டல்ன்றத வந்து டயபெட்டிஸ் கேர் கேபிட்டலா மாற்றக்கூடிய தருணத்துல இன்னைக்கு மருத்துவர்கள் எல்லாமே வந்து இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு வந்து எங்க ஜென்ரேஷன்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ல வந்து அதிகமா போகக்கூடாதுன்னா கண்டிப்பா ஒரு விழிப்புணர்ச்சி வேணும், அந்த அவேர்னஸ் வந்து பப்ளிக்கும் வரணும். ஸோ நம்ம கவர்மெண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ணா கூட ஒரு டயபெட்டிஸ்னா இது நம்மளுக்கு வருமா, நம்ம எடுக்கிற உணவுல மாற்றம் வரணும், நம்ம உடற்பயிற்சி பண்ணணும், இது எல்லாமே வந்து இண்டிவிஜுவலா வந்து வந்தாங்கன்னா கண்டிப்பா டயபெட்டிஸோட ப்ரிவலன்ஸ் தடுக்கலாம். தேங்க்யூ சோ மச் டாக்டர். நீங்க சொன்ன மாதிரி எல்லாருக்கும் அந்த அவேர்னஸ் இருந்துட்டாலே இங்க பாதி பேருக்கு அந்த டிசீஸ் வரதை தடுத்துடலாம். அண்ட் இதோட ஃபாலோ அப் குவெஸ்டின் மாதிரி டாக்டர் ரஞ்சித் அவர்களுக்காக, இப்போ எல்லா விஷயத்துக்கும் சார் சொன்ன மாதிரி அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ குறிப்பிட்ட ஸ்பெசிபிக் ஆன்லைன் கம்யூனிட்டிஸ் கூட நிறைய பில்ட் ஆயிருக்கு. லெட்ஸ் சே புக் படிக்கிறவங்களுக்கு, அதுக்கப்புறம் இப்போ வாக்கிங் போறவங்களுக்கு எல்லாம் ஒரு சில குரூப்ஸ் எல்லாம் இருக்கு. அது மாதிரி டயபெட்டிஸ் சார்ந்த பிரச்சனைன்னு இப்படியான ஒரு ஆன்லைன் கம்யூனிட்டிஸோ இல்ல சப்போர்ட் குரூப்ஸோ இல்லைன்னா இதுக்கான தனியான ஒரு ஸ்பேஸோ எங்கள் ஜெனரேஷனுக்கு சரியான வழிகாட்டுதல்களோட இருக்கிறதா? கண்டிப்பா சோஷியல் மீடியா, ஸ்மால் ஸ்கிரீன், லார்ஜ் ஸ்கிரீன், அது எல்லாமே வந்து வைட்டல் ரோல் வந்து பிளே பண்ணுது ஃபுல்லா. குறிப்பா எங்க ஜென்ரேஷனுக்கு அவங்க ஈஸிலி அக்சசிபிள், மொபைல் போன் மூலியமா எல்லாமே ஈஸிலி அக்சசிபிளா இருக்கு. ஃப்ரம் எங்க ஜென்ரேஷன் பாத்தீங்கன்னா எங்க ஜென்ரேஷன் அவங்களோட ஃபேமிலி, அவங்களோட ரிலேட்டிவ்ஸ், அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து கவர்மெண்ட் வரைக்கும் அதை வந்து இன்வால்வ் பண்ணி ஆகணும். நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஒரு வாக்கிங் போகும்போதோ இல்ல ஜிம் போகும்போதோ
அந்த மாதிரி ஒரு குரூப், ஒரு ஸ்மால் குரூப்ல மட்டும் நீங்க வந்து அதுல நீங்க வந்து இன்வால்வ் ஆகிட்டு பண்ணீங்கன்னா நீங்க அதை ஸ்கிப் பண்ண மாட்டீங்க. யூஸ்வலா ஒரு நாள் நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நாள் கூப்பிடுவாங்க, நீங்க ஏன் வரல, நேற்று ஏன் வாக்கிங் வரல, நீங்க ஏன் எக்ஸசைஸ் வரலன்ட்டு. ஸோ அந்த ஒரு கில்ட்டுக்காகவே நம்ம அந்த ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இல்லைன்னா வந்து ஒரு ப்ரெஷர் உங்களுக்கு கம்மி பண்றதுக்காகவே நம்ம வந்து ஒரு வாக்கிங்கோ ஒரு எக்ஸசைஸோ ஒரு ஜிம்க்கோ நம்ம வந்து அந்த ஆக்டிவிட்டி இன்வால்வ் ஆகும். கண்டிப்பா இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் கிட்ட மட்டும் முடியல. கண்டிப்பா கவர்மெண்டோட சப்போர்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி கொண்டு வரணும். ஏன்னா ஒரு ஜெனரல் ஒரு ஆட் பாத்தீங்கன்னா எல்லாம் கிட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு ஜெனரல் ஆட் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு பிஸ்கெட்டோ எல்லாமே ஹை எனர்ஜி ஹை கலோரி, உங்களுக்கு ஃபுல்லா நிறைய வித் சுகர்ஸ், ஹை சுகர்ஸ், உங்களுக்கு அந்த ஆட் மாதிரி தான் இருக்கு. ஒரு அடல்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மோக்கிங் அது மாதிரி, இல்ல டொபேக்கோ இல்லைன்னா ஆல்கோஹால், அது ஈஸிலி அக்சசபிள் ஆகிறாங்க. ஃபுல்லா சோஷியல் மீடியால பாக்குறாங்க, பார்த்துட்டு நிறைய ஸ்பான்சர்ஸ் பண்றாங்க. ஃபுல்லா ஈவன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் மற்றவங்க எல்லாருமே வந்துட்டு வேற ஏதாவது ஒரு அடல்ட் ட்ரிங்க்ஸ் மட்டும் அது மாதிரி ஸ்பான்சர் பண்ணாங்க. ஸோ அந்த யங்கர் ஜென்ரேஷன் வந்து ஈஸிலி டெம்ப்ட் ஆயிட்டாங்க. தே டசன்ட் நோ த இம்பாக்ட், தே டசன்ட் நோ த பேட் பிஹைண்ட் த அந்த ஃபுட்ஸ், அந்த ஃபுட்ஸ் இருக்கிற மாதிரி அதுக்கு தெரிய மாட்டேது. ஸோ கவர்மெண்ட் ஹேஸ் அ மேஜர் ரோல் இன் இம்ப்ளிமெண்டிங் சுகர் ஸ்டிக் பாலிசி. கண்டிப்பா ஒரு அளவுக்கு மேல சுகர்ஸ்லாம் வந்து கன்சியூம் பண்ணக்கூடாது. ஒவ்வொன்றத்துலயும் வந்துட்டு எப்படி குவான்டிட்டி ஆஃப் சுகர்ஸ் வந்து லேபிள் பண்ணி ஆகணும். ஜஸ்ட் லைக் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த், ஜஸ்ட் லைக் ஆல்கஹால் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த், எக்ஸஸ் கன்சப்ஷன் ஆஃப் சுகர் ஷுட் பி இன்ஜுரியஸ் டு ஹெல்த் வந்து இது ப்ரொமோட் பண்ணும் ஆஸ் கவர்மெண்ட் சைட்ல. அப்பார்ட் ஃப்ரம் தட் இண்டிவிஜுவல் அந்த ஸ்கூல் லெவல்ல பாத்தீங்கன்னா பிசிக்கல் எஜுகேஷன் கண்டிப்பா இம்பார்ட்டண்டா இருக்கணும். ஏன்னா பிசிக்கல் எஜுகேஷன் பீரியட் மட்டும் தான் கடன் வாங்குற பீரியடா இருக்கு. இப்போ we are not exposing our children or kids to play. அது எல்லாமே நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கிறோம். நம்ம எல்லாருமே படி மார்னிங் டியூஷன், ஈவினிங் டியூஷன், இல்லைன்னா கிளாஸஸ், எனி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஃபுல்லா அது மாதிரி நம்ம என்கேஜ் பண்றோம். பிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஃபுல்லா. ஸோ ரிகார்டிங் ரோல் ஆஃப் இண்டிவிஜுவல் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் இருந்து ஃபுல்லாக அது அவங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டியோட ரோல் இம்பார்ட்டண்டா பிளே பண்ணுது. ஃப்ரெண்ட் சர்க்கிள் கூடவே ரிலேட்டிவ்ஸ் கூட லோக்கல் பாடிஸ், முனிசிபாலிட்டி, கார்பரேஷன் அவங்களுடைய ரோல், கவர்மெண்ட் சைட்ல எல்லாமே வந்து தே ஹேவ் டு பிளே அ வைட்டல் ரோல். ஏன்னா ஏர்லி கன்சப்ஷன் ஆஃப் ஹை சுகர்ஸ் ஆர் எனர்ஜி டென்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்களோட ஒபிசிட்டியோ இல்ல மெட்டபாலிக் சிண்ட்ரோமோ இல்ல வேற டிசீஸ், உங்களுக்கு நான் கம்யூனிகபிள் டிசீஸ் வர வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா சோஷியல் மீடியா, ஸ்மால் ஸ்கிரீன் ஹேஸ் வெல் அஸ் லார்ஜ் ஸ்கிரீன் பிளே அ வைட்டல் ரோல். ஏன்னா யங்கர் ஜென்ரேஷன் தே ஆர் ஈஸிலி அக்சசபிள் டு டிவி ஹேஸ் வெல் அஸ் மொபைல் போன். அதுல வர ஆட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஜஸ்ட் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எதர் கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா அது சாப்பிட்டா எனர்ஜி நிறைய வரும்னு சொல்லிட்டு தே ஹேவ் எ மிஸ்கன்செப்ஷன். ஸோ தட் தே ஸ்டார்ட் ட்ரிங்கிங் சச் ட்ரிங்க்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட் அவங்க நிறைய பிஸ்கெட்ஸ், நிறைய குக்கீஸ், உங்களுக்கு நிறைய அன்ஹெல்தி ஃபுட்ஸ் எல்லாமே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமா வருது. ஆஸ் ஐ ஆல்ரெடி செட், ஜஸ்ட் லைக் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த் ஆஸ் வெல் அஸ் ஆல்கஹால் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த், ஹை கன்சப்ஷன் ஆஃப் சுகர் ஷுட் பி இன்ஜுரியஸ் டு ஹெல்த்னு சொல்லிட்டு கண்டிப்பா அது வந்து ஒவ்வொரு ஆட் ப்ரோக்ராம் அது கீழே உங்களுக்கு வந்து அது வந்து டெமோ மாதிரி அது வந்து ஸ்க்ரால் பண்ற மாதிரி அது ஏதாவது கவர்மெண்ட் பாலிசி கொண்டு வரணும். அபார்ட் ஃப்ரம் தட் கவர்மெண்ட் ஷுட் ஹேவ் அ ஸ்ட்ரிக்ட் சுகர் பாலிசி. கன்சப்ஷன் ஒரு அளவுக்கு மேல கன்சியூம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ரிக்டா ஆர்டர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அமெரிக்கன் பீடியாட்ரிக் அசோசியேஷன்ல தே ஹேவ் டன் அ சர்வே. அதுல பாத்தீங்கன்னா ஆவரேஜா சின்ன குழந்தைங்க எல்லாம் பீடியாட்ரிக் ஏஜ் அரௌண்ட் 15 years they are consuming more than 60 to 75 grams of sugar per day. ஒரே நாளைக்கு 60 இருந்து 75 கிராம் சுகர் போத் டைரக்ட் as well as இன்டைரக்ட் சுகர் எடுக்கிறாங்க. அதனாலதான் they are more prone to develop obesity. when westerners பாத்தீங்கன்னா இது யூஎஸ் பீப்புள்லாம் all the young kids will be morbid obese தான் இருப்பாங்க. ஸோ அதுல இருந்து கொண்டு வரணும். கண்டிப்பா ஒவ்வொரு குரூப் ஒரு சின்ன ஒரு ஸ்மால் குரூப் நம்ம வந்து மெயின்டைன் பண்றது நல்லது. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஸ்மால் குரூப்ல வாக்கிங்கோ இல்ல ஜிம் ஆக்டிவிட்டிஸ்க்கோ போனீங்கன்னா ஒரு 4-5 பேர் நம்ம ஒன்னா பண்ணீங்கன்னா அது நம்ம ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நம்ம ஒரு பிளஷர் நம்ம டீஸ்ட்ரெஸ் பண்ற மாதிரி இருக்கும், நம்ம அதை என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம தனியா போய் பண்ணீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு பண்றோம், நம்ம வந்து நம்ம ப்ரெஷரை வந்து நம்ம டீஸ்ட்ரெஸ் பண்ண முடியாது, சான்சஸ் எல்லாம் இருக்கும். சப்போஸ் ஒரு நாள் நம்ம வாக்கிங் போக முடியல, ஒரு நாள் இல்ல 2 நாள் வந்து ஜிம் போகணும்னா கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணுவாங்க, ஏன் வரல நீ வரலன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு கில்ட்டுக்காக நம்ம வந்து திருப்பி வந்து வாக்கிங் போக ஆரம்பிக்கும், இல்ல ஷெடியூல் கார்க் விளையாட போவோம், பேட்மிண்டன், அது மாதிரி நம்ம அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் என்கேஜ் பண்ணுவோம். கண்டிப்பா உங்களுக்கு நிறைய குரூப்ஸ் எல்லாம் இருக்கு. டயபிட்டிஸ் டிஃபிட் குரூப்ஸ் இருக்கு, யங் டயபிட்டிஸ் குரூப் இருக்கு. ஈவன் கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹஸ் ஸ்டார்டட் யங் டயபிட்டிஸ் ரெஜிஸ்டர் குரூப் நிறைய இருக்கு. நிறைய அசோசியேஷனா இருக்கு. தே ஹேவ் அ ஸ்மால் குரூப், தே ஹேவ் ரெகுலர் மீட்டிங் அபவுட் டயபிட்டிஸ், தே ஆர் டிஸ்கசிங் அபவுட் தட். அந்த குரூப்லயே வந்துட்டு நிறைய நான் மெடிக்கல்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்றாங்க. தே ஹேவ் எக்ஸ்டெண்ட் குரூப் ஃபுல்லா. கண்டிப்பா இது எல்லாரையுமே வந்து இன்வால்வ் பண்ண பார்க்கணும். ஸோ தட் சுகர் பொறுத்த வரைக்கும் தனக்கு மட்டும் தான் சுகர் வரல அதனாலே டிப்ரெஸ் ஆகாம மற்றவங்களுக்கு எப்படி சுகர் இருக்கு, மற்றவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க, அவங்களோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எப்படி இருக்கு, அவங்க எப்படி என்னென்ன ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்றாங்க, எப்படி பிசிக்கலா ஆக்டிவா இருக்கிறாங்க, எப்படி அவங்க ஸ்லீப்பை மெயின்டைன் பண்றாங்க, எப்படி அவங்க வெயிட்டை மெயின்டைன் பண்றாங்க, இது எல்லாமே வந்துட்டு ஒரு அடிஷனல் சப்போர்ட்டா இருக்கும் ஒரு இண்டிவிஜுவலுக்கு.
தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நீங்க சொன்ன மாதிரி பிரைவேட் ஆன்லைன் கம்யூனிட்டிஸும் நிறைய எங்க சோஷியல் மீடியா அவைலபிளா இருக்கு. அண்ட் கவர்மெண்ட் சைட்ல இருந்து நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் ப்ரீ டயபெட்டிக்ஸ்க்கும் யங் டயபெட்டிக்ஸ்க்கும் டயபெட்டிக்ஸ்க்காகவும் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் திஸ் செஷன் இஸ் கெட்டிங் கன்க்ளூடட் வித் லாஸ்ட் கொஸ்டின் டு டாக்டர் பன்னீர்செல்வம். டாக்டர், இப்ப ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில நிறைய டெக்னாலஜிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ் வந்துருச்சு. நீங்க சொன்ன மாதிரி குளுக்கோமீட்டர், 24 hours மானிட்டரிங், இந்த மாதிரி புதுசா வந்துட்டே இருக்கு. இதுல ஸ்பெசிபிக்கா யங் ஏஜ் பீப்புளோட டயபெட்டிக்ஸை மேனேஜ் பண்ண ஏதாச்சும் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் அவைலபிளா இருக்கா? டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இப்போ இருக்கிறது தான். இப்போ ஆஃப்டர் கோவிட் என்னாச்சுன்னு கேட்டால் அந்த கான்ஃபரன்ஸ் கால், வீடியோ கால்லாம் வந்துருச்சு. ஸோ தே கேன் பி எனிவேர் ஆன் த எர்த். தே கேன் மானிட்டர் த பிளட் சுகர் அண்ட் கம்யூனிகேட் த ரிப்போர்ட் டு தி டாக்டர்ஸ். வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடலாம். அப்படி இல்லை கன்சல்டேஷன் வேணுனாலும் வாட்ஸ்அப் வீடியோ காலில் வந்துடலாம். அதில் என்னென்னா தே ஷுட் கெட் இன்வால்வ்டு. இந்த டெக்னாலஜிலாம் ஃபார் எக்ஸாம்பிள் 82 ஒயர் ஐ ஸ்டார்டட் மை ப்ராக்டிஸ். கம்ப்யூட்டர் கிடையாது, செல்ஃபோன் கிடையாது, டிவி கூட கிடையாது. இன்னைக்கு எல்லா டெக்னாலஜியும் இருக்கு. இருந்தும் யங்கர் பாப்புலேஷனு எதெல்லாம் அன்ஹெல்தி டயட்டோ அன்ஹெல்தி ஆக்டிவிட்டியோ அதெல்லாம் ஹெல்தி ஆக்டிவிட்டியாக பண்ணி தான் யங் ஏஜ்லேயே நிறைய டயபெட்டிக்ஸ் வந்துருச்சு. இன்னைக்கு இந்த டாபிக் நம்ம பேசுறதுக்கு காரணம் அதான். ஸோ அதனால் உங்களுக்கு அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிருக்கு, இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, லிட்ரஸி ரேட் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, பெர் கேபிட்டா இன்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் அப்ளிகபிள் வைஸ் அது பார்த்தீங்கன்னா கிராஸ்லி தே ஆர் மிசரபிளி தே ஆர் மிஸ்ஸிங் இட். அதனால் இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் வந்து இந்த மீட்டர் வச்சுக்கிட்டாலே போதும். மீட்டர் வச்சுக்கிட்டு அவங்க பிஃபோர் ஃபுட் ஆஃப்டர் ஃபுட் இந்த வாரம் பண்ணுறாங்கன்னா நெக்ஸ்ட் வீக் பிஃபோர் லஞ்ச் ஆஃப்டர் லஞ்ச், தென் நெக்ஸ்ட் வீக் பிஃபோர் டின்னர் ஆஃப்டர் டின்னர். தேவைன்னா நைட்டில் ஒரு 3 AM ஒரு பிளட் சுகர் பண்ணலாம். அப்படின்லாம் தேவையில்லை. சரி, இதில் ஸ்டேபிளாக இருக்குது, கண்ட்ரோலாக இருக்குது அப்படின்னா தே கேன் கண்டினியூ திஸ். ஒன்ஸ் இன் 3 months ஆர் 4 months ஒரு HbA1c பார்த்துக்கலாம். ஒன்ஸ் இன் இயர் ஒரு கிட்னி டெஸ்ட்டு, லிபிட் ப்ரொஃபைல்லாம் பார்த்துக்கலாம். சரி, டாக்டர்கிட்ட வர முடியல, நான் ஜப்பானில் இருக்கிறேன், லண்டனில் இருக்கிறேன், இல்லை பாம்பேயில் இருக்கிறேன், எங்கே இருக்கிறேன்னா தே கேன் கம்யூனிகேட் ஆல் த ரிப்போர்ட் த கன்சர்ன் டாக்டர்ஸ். அவங்ககிட்ட ஒரு வீடியோ கால் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிஸ்டண்ட்டாக அன்கண்ட்ரோல்டாக இருக்குது அப்படின்னா நோ அதர் கோ, கேன்சல் பண்ணிட்டு எல்லாத்தையும் வந்து கன்சல்ட் பண்ணிட்டு போகிறது பெட்டர். ஏன்னா உங்களுக்கு பெர்சிஸ்டண்ட்டாக A1C 10 வச்சுக்கிட்டு பாசிட்டிவ் சுகர் 200க்கு மேலே, பிபி 300க்கு மேலே வச்சுக்கிட்டு என்னால் வர முடியலன்னு சொல்கிறது மீனிங்லெஸ். ஏன்னா மற்ற பர்பஸுக்கெல்லாம் நீங்கள் போகிறீங்க. பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோம், மேரேஜ் டே செலிப்ரேட் பண்ணுறோம், தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறோம், மற்றதெல்லாம் பண்ணுறோம். ஸோ கான்ட் யூ ஸ்பேர் அட்லீஸ்ட் 1 or 2 days ஃபார் யுவர் ஹெல்த். ஏன்னா அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணாததால நேரம் இல்லைன்றது தே லேண்ட் அப் வித் கிட்னி ஃபெயிலியர், தே லேண்ட் அப் வித் ஹார்ட் அட்டாக், தே லேண்ட் அப் வித் ஃபுட் இன்ஃபெக்ஷன் அண்ட் தே ஸ்பெண்ட் நாட் ஓன்லி they waste their time and money, they waste other people time and money also. அதில் இன்னைக்கு டெக்னாலஜி வந்து பியூட்டிஃபுல்லி ஹெல்பிங். they can be anywhere on the earth. கான்ஃபரன்ஸ் இந்த வீடியோ கால் வந்துருச்சு, வாட்ஸ்அப் வீடியோ கால் வந்துருச்சு, வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ண முடியும். they can easily monitor the blood sugar. ஸோ அதனால் இருக்கிற டெக்னாலஜியில் வந்து டயபெட்டிஸ் வராமல் தடுக்க முடியும், வந்தாலும் ஏர்லியராக டயக்னோஸ் பண்ண முடியும், கன்சிஸ்டண்ட்டாக கண்ட்ரோலில் வச்சுருந்து காம்ப்ளிகேஷன்ஸ் அவாய்ட் பண்ண முடியும். Only thing, we doctors should highlight to the population and patients, and the patients and population, our general public should understand and adopt it. That is the message. Thank you so much, Doctor. Thank you. And whole disorder சொன்னதாட்டும், சைலண்ட் டிசீஸ் சொன்னதாட்டும் நிறைய புது டேர்ம்ஸ் நானே கத்துக்கிட்டேன். 3 பேருக்குமே மனமார்ந்த நன்றி. எம்பவரிங் டயபெட்டிஸ் கேர் ஃபார் யங் அடல்ட்ஸ் இந்த டாபிக்ல நிறைய அறிவுபூர்வமான தகவல்களை எங்களோட ஷேர் பண்ணிருக்காங்க. பார்வையாளர்களுக்கும் இது ஒரு புதிய அனுபவமா இருந்திருக்கும் நம்புறோம். இது ஒரு சிறந்த கலந்துரையாடலாக அமைவதற்கு வழிவகுத்த USV குழுமத்திற்கும் மற்றும் அத்தனை பார்வையாளர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். This concludes our USV series webinar. Take care and stay well. And as the doctor said, health is wealth. இத்துடன் நமது USV series webinar முடிவடைகிறது. நன்றி.